அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர் கார்த்திக் ராஜா. டே 4 12ஆம் வகுப்பு இலக்கணம் புணர்ச்சி பத்தி பார்க்க போறோம். உதாரணமா செம்பருதி எடுத்துக்கலாம். செம்பருதி எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் பரிதி. ஈறு போதல் விதிப்படி மை விகுதி கெட்டுவிடும். இப்போ செம்மை கூட்டல் பரிதி இருக்கா? செம்மை என்பது நிலைமொழி, பரிதி என்பது நிலைமொழியை தொடர்ந்து வருவதால் வருமொழி அப்படின்னு சொல்றோம். இங்க ஈறு போதல் விதிப்படி மை விகுதி கெட்டிடும். எதுல? நிலைமொழியில. நிலைமொழியில மை இருக்கா? ஈறு போதல். அந்த ஈறு போதல்னா கடைசி எழுத்து போயிடும், அதாவது மை போயிடும். மை போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? இம் இருக்கும், செம் தான் இருக்கும். செம் குடல் பருதி, செம்பருதி. மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிங்க. நிலைமொழியில ஈறு போதல் விதிப்படி மை கெட்டுடும். மை கெட்டுச்சுன்னா என்ன இருக்கும்? செம் குடல் பருதி, செம்பருதி. வாங்க அடுத்த உதாரணம் பார்க்கலாம். வானம் எல்லாம். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? வானம் குட்டல் எல்லாம். இது எந்த விதியில செயல்படுது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. நீங்க சொல்லுங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. மறுபடி சொல்லலாமா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி செயல்படுகிறது. இது வானம் என்பது நிலைமொழி, எல்லாம் என்பது வருமொழி. வானத்துல இருக்கிற லாஸ்ட் எழுத்து இம், அது மெய் எழுத்து. மெய் எழுத்து தான் உடல் அப்படின்னு சொல்லலாம். ஏ என்பது உயிர் எழுத்து. மெய் எழுத்து பிளஸ் உயிர் எழுத்து, அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுது. ஒன்றுனா சேர்றது. இம்மு குட்டல் ஏ ஈக்குவல் டு மே. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? வான இருக்கு. வான குட்டல் பிராக்கெட்ல இம்மு குட்டல் ஏ ஈக்குவல் டு மே குட்டல் ஏ எடுத்துட்டோம்னா என்ன இருக்கு? இல்லாம். இங்க மேவா மாறிடுச்சு. அப்போ வானமெல்லாம். இங்க ஏன் மே வந்துச்சுன்னு புரிஞ்சிருச்சா? அடுத்த எக்ஸாம்பிள் உன்னை அல்லால். இது நம்ம எப்படி பிரிக்கலாம்? உன்னை குட்டல் அல்லால் அப்படின்னு பிரிக்கலாம். இதுல ரெண்டு விதி செயல்படுது. முதல் விதி இ ஈ ஐ வழி எவ்வும் என்னும் விதி செயல்படுது. இ ஈ ஐ வழி இ ஈ ஐ வழி எவ்வும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. இங்க நை இருக்குங்களா? இது நம்ம எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். ஐ பக்கத்துல என்ன வருது? யா. யா ஈ, அதாவது யாக்கு முன்னாடி ஈ அல்லது ஈ அல்லது ஐ வந்தால் இந்த விதிப்படி உன்னை குட்டல் ஈ. ஈ நம்ம யா எப்படி பிரிக்கலாம்? ஈய குட்டல் ஆ, அதுதான் நம்ம பிரிச்சிருக்கோம். உன்னை கூட்டல் ஈய கூட்டல் அல்லால் என்றானது. இரண்டாவது விதி என்னன்னா, நமக்கு தெரிஞ்சதுதான், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஈய கூட்டல் ஆ ஒன்றுச்சுன்னா என்ன ஆகும்? யா. முன்னாடி என்ன இருக்கு? உன்னை கூட்டல் ஈய கூட்டல் ஆ ஈக்குவல் டு யா கூட்டல் இல்லால் அப்படின்னு இருக்கு. இதை நம்ம சேர்த்தோம்னா உன்னை அல்லால் அப்படின்னு கிடைக்கும். உன்னை அல்லால் என்று புணர்கிறது. அடுத்த எடுத்துக்காட்டு செந்தமிழே. இதை எப்படி பிரிக்கலாம்? செம்மை குட்டல் தமிழே. இதுல ரெண்டு விதி வருது. முதல் விதி ஈறு போதல் என்னும் விதிப்படி கடைசியான எழுத்து கெட்டுருது, அதாவது மை கெட்டுருது. மை கெட்டுதுன்னா எப்படி இருக்கும்? செம் குட்டல் தமிழே அப்படின்னு மாறிடுது. இரண்டாவது விதி முன்னின்ற மெய்த்திரிதல் என்னும் விதிப்படி இம்மு இந்தா மாறுது.
முன்னின்ற மெய் திரிதல். திரியுதுன்னா ஒண்ணும் கிடையாதுங்க, மாறுது தான் திரிதல். முன்னின்ற மெய் தெரிதல். எதுக்கு முன்னாடி இருக்கிற மெய் தெரியுது? தாக்கு முன்னாடி இருக்கிற மெய், அதாவது மெய் எழுத்தானது இது இம் கொடுத்திருக்காங்க. தாக்கு முன்னாடி இருக்கிற மெய் எழுத்து இந்தா திரியுது, அதாவது இம்மு இந்தா திரியுது, தன்னகரமா மாறுது. செந்தமிழே என்று புணர்கிறது. அடுத்த எக்ஸாம்பிள் ஆங்கவற்றுள். இது நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஆங்கு குட்டல் அவற்றுள். இதுல 2 விதி செயல்படுது. முதல் விதி, உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும். இங்க கூ இருக்குங்களா, இது நம்ம எப்படி பிரிக்கலாம்? இக்கு குட்டல் ஊ, அதான் உயிர்வரின் உட்குரல் ஊ என்ற குரில் கூ நம்ம எப்படி பிரிக்கலாம்? இக்கு குட்டல் ஊ, உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும். உட்குரல் ஊ என்ற குரல் போயிடும். அதனால ஆங்கு இக்கு மட்டும் தானே இருக்கும் இங்க, அதனால ஆங் கூட்டல் அவற்றுள். ரெண்டாவது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஆங் கூட்டல் இக்கு கூட்டல் ஆ, உடல் மேல் அதாவது இக்கு கூட ஆ ஒன்றிருந்து ஈக்குவல் டு கா கூட்டல் வற்றுள், அதுதான் ஆங்கவற்றுள் என்று புணர்கிறது. மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆங்கு குட்டல் அவற்றுள் அப்படின்னு நம்ம பிரிச்சிட்டோம். உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும்னு இருக்கு, நம்ம பிரிச்சு பார்த்துட்டோம். ஆங்கு மீதி இருக்கிறது ஆங்கு இங்க போட்டுக்கணும். இங்க இக்கு இருக்கா, அந்த இக்கு கூட்டில் மீதி இருக்க அவற்றுள் அவற்றுள் போட்டுக்கிட்டோமா? ரெண்டாவது விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இக்கு இருக்குங்களா ஆ இருக்குங்களா, இது ரெண்டுமே ஒன்றி கா என புணர்கிறது. அதுதான் ஆங்கவற்றுள் என புணர்கிறது. அடுத்த எக்ஸாம்பிள் தனி ஆழி. இது நம்ம எப்படி பிரிக்கலாம்? தனி கூட்டல் ஆழி அப்படின்னு பிரிக்கலாம். இதுல 2 விதி செயல்படுது. முதல் விதி, இ ஈ ஐ வழி எவ்வும் என்னும் விதிப்படி நம்ம எப்படி பிரிக்கலாம்? இங்க நீ இருக்கா, இத இன்னு குட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். இங்க ஈ வந்துருச்சா, யாக்கு முன்னாடி ஈ வந்திருக்கு, அது நீ வந்திருக்கு, அதனால எவ்வும் யாக்கு முன்னாடி ஈ வந்திருக்கிறதுனால நம்ம இந்த விதிப்படி பிரிக்கிறோம். யாவை எப்படி பிரிக்கலாம்? ஈ கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாங்களா? அதனாலதான் தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆழி அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ரெண்டாவது விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. தனி கூட்டல் இங்க ஈ இருக்கா, ஈ கூட ஈ என்பது உடல், ஆ என்பது உயிர், ரெண்டுமே ஒன்றி யா அப்படின்னு வருது. தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆ ஈக்குவல் டு யா கூட்டல் ரி, தனியாழி என்று புணர்கிறது. அடுத்த எடுத்துக்காட்டு வெங்கதிர். இது நம்ம எப்படி பிரிக்கலாம்? வெம்மை கூட்டல் கதிர். இத 2 விதி செயல்படுது. முதல் விதி, ஈறு போதல் என்னும் விதிபடி மை விகுதி கெட்டு, மை விகுதி கெட்டுடுது, அதனால வெம் கூட்டல் கதிர் என மாறுது. இரண்டாவது விதி, முன்னின்ற மெய் திரிதல். முன்னின்ற மெய் திரிதல், காக்கு முன்னாடி இருக்கிற மெய் எழுத்தானது திரியுது, மாறுது. ஏன் மாறுது? இங்க காவோட இணை எழுத்து வருது. இங்க இம்மு காவோட இணை எழுத்து இங்கு இங்காம் ஆனது, அதனால வெங்கதிர் என புணர்ந்தது. அடுத்த எடுத்துக்காட்டு இன நிறை. இது எப்படி பிரிக்கலாம்? இனம் குட்டல் நிறை. இது எந்த விதிப்படி செயல்படுதுன்னா, மவ்வீறு ஒற்றிழந்து உயிரீறு ஒப்பவும் ஆகும் என்னும் விதிப்படி செயல்படுகிறது. மவ்வீறு ஒற்றழிந்து அப்படின்னா நிலை எழுத்து இருக்கா, நிலை மொழி, அதுல லாஸ்ட் எழுத்து என்ன? மவ்வீறு. மவ்வீறுனா இம்மு எழுத்துல வர்றதுதான் மவ்வீறு. இம்மு ஒற்றழிந்து. இலக்கணத்துல மெய் எழுத்துக்கள் எல்லாமே ஒற்றெழுத்துக்களா கருதப்படுகிறது. அதனால ஒற்றழிந்து இம்மு அழிந்து உயிரீறு. உயிரீறுனா உயிர் எழுத்துல முடியுது. இன்னும் நாளை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாங்களா? ஆ
உயிரீறு. உயிர் எழுத்து லாஸ்டா முடியுது. அதுதான் உயிரீறு ஒப்பவும் ஆகும் என்னும் விதிப்படி செயல்படுகிறது. இணை நிறை புணர்கிறது. அடுத்து காட்டு புது பெயல். இது எப்படி பிரிக்கலாம்னா புதுமை குட்டல் பெயல். இது ஈறு போதல் என்னும் விதியின்படி மை விகுதி கெட்டுடுது. மீதி என்ன இருக்கு? புது குட்டல் பெயல். புது குட்டல் பெயல். இரண்டாவது விதி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப்ப மிகும். இப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. து அதை எப்படி பிரிக்கலாம்? இத்து குட்டல் உ அப்படின்னு பிரிக்கலாமா? இது அப்புறம் பே அப்படின்னு வல்லின எழுத்து வர்றதுனால சென்டர்ல இப்பு போட்டுக்கணும். அவ்வளவுதான். புது பெயல் என புணர்கிறது. அடுத்த எக்ஸாம்பிள் அருங்கானம். இதை எப்படி பிரிக்கலாம்? அருமை குட்டல் காணம் அப்படின்னு பிரிக்கலாம். முதல் விதி ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு அரு குட்டல் காணம் என்று மாறுகிறது. இரண்டாவது விதிப்படி இனமிகள் என்னும் விதிப்படி அருங்கானம் என புணர்கிறது. அருங்கானம் இனமிகள்னா ஒண்ணு இல்லைங்க. காவோட இனம் எழுத்தியது இங்கு, அதுதான் இங்க போட்டிருக்க. அருங்கானம் என புணர்கிறது. அடுத்த எடுத்துக்காட்டு எத்திசை. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஏ குட்டல் திசை. இதற்கான விதி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச தப்ப மிகும். இயல்பினும் விதியினும் இயல்பாகவும் விதியினாகவும் நின்ற உயிர் முன், இதான் உயிர் எழுத்து, உயிர் முன் அது கச தப்ப மிகும். அதனாலதான் இத்து வந்திருக்கு என புணர்கிறது. அடுத்த எடுத்துக்காட்டு உள்ளொன்று. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? உள் குட்டல் ஒன்று. இது எந்த விதிப்படி செயல்படுதுன்னா தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரண்டும் என்னும் விதிப்படி உள்ள குட்டல் ஒன்று அப்படின்னு மாறுது. தனி குறில் அதற்கு முன்னாடி ஒரு ஒற்று உயிர் வரின் இரண்டும் அப்படின்ற விதிப்படி செயல்படுது. அத உள்ள குட்டல் ஒன்று அப்படின்னு மாறுது. இரண்டாவது விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உள் குட்டல் இல்லு குட்டல் ஓ ஈக்குவல் டு லோ குட்டல் இன் குட்டல் ரு. therefore இது உள்ளொன்று அப்படின்னு மாறுது. அடுத்த எக்ஸாம்பிள் ஒருமையுடன். இதை எப்படி பிரிக்கலாம்? ஒருமை குட்டல் உடன் அப்படின்னு பிரிக்கலாம். இது எந்த விதிப்படி செயல்படுதுன்னா இ ஈ ஐ வழி எவ்வும் என்னும் விதிப்படி செயல்படுது. மை இருக்கா? மை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இம்மு குட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். ஐ வருது, எவ்வும் ஐய தொடர்ந்து யயா ஈ வரிசை வருது. யூ நம்ம எப்படி பிரிக்கலாம்? இயு இயு குட்டல் உ அப்படின்னு பிரிக்கலாமா? இயு குட்டல் உ உடன். இத ஒருமை குட்டல் ஈயு குட்டல் உடன் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இரண்டாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இது ஒருமை குட்டல் ஈ இருக்கா? ஈயு குட்டல் உ ஈக்குவல் டு யூ குட்டல் டன். உடன் முடிஞ்சிருக்கா அந்த டன். எனவே ஒருமையுடன் என்று புணர்ந்தது. அடுத்த எடுத்துக்காட்டு பூம்பாவாய். இதை எப்படி பிரிக்கிறதுனா பூ குட்டல் பாவாய் அப்படின்னு பிரிக்கலாம். பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் என்னும் விதிப்படி பூம்பாவாய் என புணர்கிறது. இனமென்மையும் தோன்றும். பூ பெயர் முன், பூ என்ற பெயர் முன்னாடி இனமென்மையும். பாவோட இனம் எது? மா. மென்மையான எழுத்து அதாவது மெல்லினம் மா, அதாவது இம், அது தோன்றுது. அடுத்த எடுத்துக்காட்டு பெருங்கடல். இதை எப்படி பிரிக்கலாம்? பெருமை குட்டல் கடல் அப்படின்னு பிரிக்கலாம். ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு பெரு குட்டல் கடல் என மாறுகிறது. இனமைகள் என்னும் விதிப்படி பெருங்கடல் என்னும் என்று புணர்கிறது.
இனமிகள்னா என்ன? காவோட இனம் இங்கு, இங்க காவோட இனம் இங்கு வரணும். அதான் பெருங்கடல் என புணர்கிறது. அடுத்த எடுத்துக்காட்டு தலைக்கோள். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? தலை குட்டல் கோள் அப்படின்னு பிரிக்கலாம். இது எந்த விதியில செயல்படுது? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப்ப மிகும் என்னும் விதியில செயல்படுது. தலை லைய எப்படி பிரிக்கலாம்? இல்லு குட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். ஐ இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன், இதான் அந்த உயிர், அதற்கு முன் கோள் அப்படி வந்திருக்கா, அதனால இக்கு வரணும். தலை கோள் இக்கு என புணர்ந்தது. அடுத்த எடுத்துக்காட்டு மண்ணகம். இது நம்ம எப்படி பிரிக்கலாம்? மண் குடல் அகம் அப்படின்னு பிரிக்கலாம். இது எந்த விதியில் செயல்படுதுன்னா, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரண்டும், இரண்டும்னா ரெட்டிப்பாவரத்து. தனிக்குறில் ஒரு ஒற்றும் உயிர்வரின் இரண்டும், இரண்டும்னா ரெண்டு வாட்டி வருது. மண் குடல் இன்னும் ரெண்டு வாட்டி வந்திருக்கா, குடல் அகம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அத மண் குடல் இன்னு குடல் ஆ ஈக்குவல் டு நா குடல் கம், அதுதான் மண்ணகம் என புணர்கிறது. அடுத்த எடுத்துக்காட்டு வளக்கால். இதை எப்படி பிரிக்கலாம்? வளம் குட்டல் கால் அப்படின்னு பிரிக்கலாம். மவ்வீறு ஒற்றிழந்து, மவ்வீறுனா மா ஈட்டுல வர்றதுனால ஒற்று எழுந்தது, அது எழுந்துறது. உயிரீறு ஒப்பவும். லா எப்படி பிரிக்கலாம்? இல்லு குட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். ஆ இது உயிரீறு, உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக தெரிவும். கா என்பது வல்லினம், அதற்கு இனமாக திரியும், திரியும்னா மாறுது. இங்க வள குட்டல் கால், அது வன்மைக்கு அதாவது வல்லினமாக திரியறதுக்காக இக்கு சென்டர்ல வந்துடும். வள குட்டல் இக்கு குட்டல் கால் ஈக்குவல் டு வளக்கால் என புணர்கிறது. அடுத்த எடுத்துக்காட்டு முன்னுடை. இது நம்ம எப்படி பிரிக்கலாம்? முன் குடல் உடை அப்படின்னு பிரிக்கலாம். இதற்கான விதி தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரண்டும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரண்டும், இரண்டும்னா ரெட்டிப்பாகும், இன்னும் ரெண்டு முறை வரும். முன் குட்டல் இன் குட்டல் உடை. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. முன் குட்டல் இன்னு குட்டல் ஊ ஈக்குவல் டு நு குட்டல் டை, முன்னுடை என புணர்கிறது. நாம 12ஆம் வகுப்பில் இருக்கிற புணர்ச்சிகளை மொத்தமே பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை முதல் முறையா பார்க்குறீங்கன்னா Q to Learn Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.